இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜனவரி மாதம் 19ஆம் தேதி தாயாம் திரு அவை பொது காலத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமையை தான் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 3 வாசகங்களுமே இறைவனுடைய அன்பை பற்றி தான் நமக்கு எடுத்துரைக்கின்றன. முதலாவது வாசகம் இறைவாக்கினர் எசாயா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாசகம் என்பது கடவுள் எப்படி இஸ்ரேல் மக்கள் மீது அன்பு கூறுகிறார், அவர்களை எப்படி அவர் மீட்டெடுக்கிறார், அவர்களை கண்டு அவர் எப்படி பேர் உவகை அடைகிறார் அப்படி என்று. கடவுள் என்பவர் ஏதோ தொலைதூரத்துல காண முடியாத, உணர முடியாத ஒரு கடவுள் அல்ல. அன்றாட வாழ்வில் அவர்களோடு துணை இருக்கிற ஒரு கடவுள், அவர்களுடைய இன்ப துன்பங்களில பங்கெடுக்கிற ஒரு கடவுள், அவர்களுடைய நல்ல வாழ்வு நினைத்து பேர் உவகை கொள்ளுகிற கடவுள் என்கிற ஒரு பாணியில தான் முதல் வாசகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2வது வாசகம் என்பது திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிற வாசகம் என்பது கடவுளுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த ஆவியானவர் மற்றவர்களை ஆற்றுப்படுத்துகிற, மற்றவர்களை ஊக்கப்படுத்துகிற, மற்றவர்களை விசுவாசத்துல வளர்த்தெடுக்கிற ஒரு பிறரன்பு பணிக்காகத்தான் ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே நம்முடைய முழு முயற்சிகளால் நாம் பெற்றிருக்கிற தூய ஆவியை கொண்டு மற்றவர்களுக்கு நலன் பயக்க இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். 3வது வாசகமான நற்செய்தி வாசகமானது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிகழ்த்திய முதல் அருள் அடையாளம். புனித யோவான் எழுதிய நற்செய்தி 2வது அதிகாரத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. கலிலேயா பகுதியில் இருந்த கானா ஊரில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிகழ்த்திய முதல் அருள் அடையாளத்தை பற்றி தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறைவன் ஏதோ காணாத ஒரு தூரத்துல, கண்காணாத ஒரு இடத்துல, உணர்வுகளற்ற ஒரு பொருளாக இல்லாமல் அன்றாடம் நம்மோடு பயணிக்கிற, நம்முடைய அன்றாட வாழ்க்கை நிகழ்வுகளில் நம்மோடு இருக்கிற, நமக்கு உதவி செய்கிற ஒரு கடவுளாகத்தான் இன்றைக்கு நமக்கு அறிமுகமாகிறார். அன்புமிக்கவர்களே, இந்த அழகான ஒரு செய்தியோடு அன்னை மரியாள் இயேசுவினுடைய பொது வாழ்விலும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு உடனிருந்தார். கடைசியில யோவான் நற்செய்தி 19வது அதிகாரத்தில் காணப்படுகிற சிலுவை அடியிலும் அன்னை மரியாள் தன்னுடைய மகனோடு பிரசன்னமாக இருந்தார். மீட்பின் வரலாற்றில் அன்னை மரியாளுடைய பங்களிப்பு அளப்பரியது என்பதையும் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆகவே அன்புமிக்கவர்களே, என்ன செய்தி இந்த நற்செய்தியிலிருந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் அப்படி என்று சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது 2 கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த கானாவூர் திருமணத்தை பற்றி நம்ம மறைவுரை ஆற்ற வேண்டும் என்றால், அந்த கானாவூர் திருமணத்தை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் வைத்து ஒரு 45 நிமிடம் மறைவுரை ஆற்றலாம். அந்த அளவுக்கு இறையியல் புதைந்து கிடக்கிற ஒரு வாசகமாகத்தான் இந்த கானாவூர் திருமணத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த கானாவூர் திருமணத்தை பற்றின வாசகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதற்கான காரணம், நாம் இன்றைக்கு பொது காலத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமையில இருக்கிறோம். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி 5 சீடர்கள் தான் இப்பொழுது அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், அல்லது இயேசுவை பின்தொடர்ந்து வந்திருக்கிறார்கள். இந்த கானாவூர் திருமணத்திற்கு பிறகு தான் மற்ற சீடர்களும் இயேசுவோடு வந்து சேர்வதையும் நம்ம நற்செய்தி வாசகங்களை நம்ம பார்க்கலாம். அன்புமிக்கவர்களே, இந்த கானாவூர் திருமண இந்த நற்செய்தி தொடக்கமே 3ஆம் நாள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நற்செய்தியாளர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த 3ஆம் நாள் உயிர்ப்புல அவர் மாட்சிமை அடைந்தது போல ஒரு மாட்சிமை இங்கே நிகழ இருக்கிறது என்பதை குறிக்கும் பொருட்டாக 3ஆம் நாள் என்கிற அந்த வார்த்தையோடு இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவனுடைய மாட்சி விளங்கிய ஒரு நாளாகவும், அதே நேரத்தில் இயேசுவனுடைய பிரசன்னம் நம்முடைய அன்றாட வாழ்வில் இன்ப துன்பங்களில் இருக்கிற ஒரு பிரசன்னமாக இருப்பதையும், அதே வேளையில அன்னை மரியாள் அங்கு ஒரு விருந்தினராகத்தான் செல்லுகிறார். அந்த குடும்பத்துல திராட்சை ரசம் இல்லாத ஒரு சூழல், ஒரு குறியீடாக மகிழ்ச்சியற்ற, துன்பம் நிறைந்த, அல்லது அவர்களுக்கு அவமானத்தை பெற்றுத்தரப்போகிற ஒரு இக்கட்டான ஒரு சூழலை அன்னை மரியாள் தன்னுடைய பிறரன்பால் புரிந்து கொண்டு இயேசுவுக்கு குறிப்பால் உணர்த்துகிற ஒரு நிகழ்வையும், அதே நேரத்தில் அன்னை மரியாள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொல்லவில்லை, மாறாக அவர் சொல்லுவதை செய்யுங்கள் என்று சொல்லுவதன் மூலமாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைத்தான் அன்னை மரியாளும் நம்முடைய மீட்பராக சுட்டி காண்பிக்கின்றார். ஆகவே அன்புமிக்கவர்களே, இந்த கானாவூர் திருமணம் நமக்கு சொல்லித் தருகிற முதல் பாடம் என்பது, இறைவன் நம்முடைய அன்றாட வாழ்வில் நம்மோடு பிரசன்னமாக இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து வாழுகிறோமா என்பதுதான் முதல் கேள்வி.
ஒரு ரொட்டி கடைக்காரர் தன்னுடைய கடையை மூடிக்கொண்டிருந்த நேரத்துல இரவு 10 மணிக்கு ஒரு இளம் விதவை அந்த இடத்துல வந்து கண்ணீரோடு தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் ரொட்டியை கடனாக கேட்கின்றார். அந்த நேரத்துல அந்த பெண்ணினுடைய நிலையை உணர்ந்த அந்த கடைக்காரர் ஒரு வாரத்திற்கு தேவையான ரொட்டிகளையும் அதற்கான உணவு பண்டங்களையும் கொடுத்து, அம்மா, இதற்கான பணத்தை நீங்கள் பொறுமையாக கொடுக்கலாம், அப்பொழுது உங்களுடைய குழந்தைகளுடைய பசியை ஆற்றுங்கள் என்று மகிழ்ச்சியோடும் தாராள உள்ளத்தோடும் அந்த பெண்மணிக்கு உதவி செய்தாராம். அந்த பெண்மணி அந்த ரொட்டியை வாங்கி கொண்டு அவர் சென்று விட்டார். ஒரு மணி நேரம் கழித்து இந்த ரொட்டி கடைக்காரருடைய வீட்டின் கதவு தட்டப்படுகிறது. அவரும் அவருடைய மனைவியும் அந்த கதவை திறந்த நேரத்துல இவரிடம் கடனாக ரொட்டிகளை பெற்று சென்ற அந்த விதவை பெண்மணி கையில ஒரு கவரோடு நின்று கொண்டிருக்கிறார். அம்மா, இந்த நேரத்துல என்னம்மா உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்கிற நேரத்துல, ஐயா, நீங்கள் செய்த உதவிக்கான பணத்தை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாராம். அந்த ரொட்டி கடைக்காரர் எதுவும் புரியாமல் முழித்த நேரத்துல அந்த பெண் சொன்னாராம், நீங்கள் செய்த அந்த உதவியோடு ரொட்டிகளோடு நான் என்னுடைய வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த பொழுது ரோட்டு ஓரத்துல ஆதரவற்ற வயதான பெண்மணி பசியாலும் குளிராலும் நடுங்கிக் கொண்டிருந்தார். நீங்கள் செய்த அந்த உதவியிலிருந்து அந்த பெண்மணிக்கு கொஞ்சம் ரொட்டியும் கொஞ்சம் பழமும் கொஞ்சம் தண்ணீரும் கொடுத்து உதவினேன். அந்த வயதான பெண்மணி, என்னால் நடந்து சென்று உணவுகளை வாங்க முடியவில்லை, ஆனால் நீ கடவுளை போல் வந்து எனக்கு உதவி செய்தால் நான் நடக்க முடியாமல் ஒரு வயோதிகராக இந்த இடத்துல இருக்கிறேன். நீ செய்த உதவிக்கு நன்றி அம்மா. என்னிடம் மற்றவர்கள் உதவி செய்த பணம் என்னிடம் இருக்கிறது, அதனால் எனக்கு எந்த பயனும் அல்ல. நான் கொஞ்சம் எனக்காக வைத்துக் கொள்கிறேன், மீதி பணத்தை உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் பயன்படுத்திக் கொள் அப்படி என்று என்னிடம் அவர் வந்து ஒரு கவரை கொடுத்தார். அதுல நான் பார்த்த பொழுது இந்த மாதத்திற்கான என்னுடைய செலவினங்களுக்கான பணம் அதில் இருந்தது, கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. அதனால தான் நீங்கள் எனக்கு செய்த உதவிக்காக உங்களுக்கு நான் திருப்பி செலுத்த வந்திருக்கிறேன் அப்படி என அந்த பெண் அந்த ரொட்டி கடைக்காரரிடம் அவருக்கான பணத்தை செலுத்தினாராம். அன்புமிக்கவர்களே, அந்த ரொட்டி கடைக்காரர், அம்மா, நான் உங்களுக்கு உதவி செய்தேன், நீங்கள் வேறொருவருக்கு உதவி செய்தீர்கள், கடவுள் உங்களுக்கு அவர் மூலமாக உதவி செய்திருக்கிறார். ஆகவே கடவுள் பிறரன்பில் தான் பிரசன்னமாக இருக்கிறார் அப்படி என்று அந்த அம்மாவை வாழ்த்தினாராம். அன்புமிக்கவர்களே, இந்த நிகழ்ச்சி நான் சொல்வதற்கான காரணம், கடவுள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில சாதாரண மனிதர்கள் மூலமாக நம்மிடம் பேசுகிறார், நம்மிடம் உறவாடுகிறார், நம்மோடு பிரசன்னமாக இருக்கிறார். அந்த கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் காணாத அவரை காணுகிற நம்முடைய சகோதர சகோதரிகளில அன்பு செய்து வாழ்கிற பொழுது உண்மையாகவே இறைவனுக்கு நம் உண்மையான வழிபாட்டை ஏறெடுக்கிறோம். ஆகவே காணுகிற இந்த உலகத்துல இயற்கையை அன்பு செய்து, இல்லாதவர்களை அன்பு செய்து, ஏழையரை அன்பு செய்து, ஒடுக்கப்பட்டோரை அன்பு செய்து, இறைவனை அன்பு செய்யத்தான் இறைவன் இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இரண்டாவது ஒரு அழகான செய்தியாக, அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நம்முடைய அந்த நற்செய்தி வாசகத்துல அன்னை மரியாளுடைய பங்களிப்பை நாம் மறந்துவிடக் கூடாது என்பதையும் இரண்டாவது செய்தியாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அருட்தந்தை முனைவர் ஜோமிக்ஸ் அவர்கள் எங்களுக்கு வந்து விவிலிய பாடம் எடுத்த நேரத்துல ஒரு நிகழ்வை சொன்னார். அதாவது அவர் ஒரு திருமணத்திற்கு சென்ற நேரத்துல அந்த திருமணத்துல சிஎஸ்ஐ சேர்ந்த ஒரு மணமகனும் கத்தோலிக்க திருச்சபை சேர்ந்த ஒரு மணமகளும் திருமணத்திற்காக தயாரிக்கப்பட்டிருந்தனர். அந்த திருமண திருப்பலியில பங்கு தந்தை ஒரு சிஎஸ்ஐ பாஸ்டரை அழைத்து மறைவுரை நீங்கள் ஆற்றுங்கள் என்று சொன்னாராம். அந்த சிஎஸ்ஐ பாஸ்டர் இந்த கானாவூர் திருமணத்தை பற்றி 45 நிமிடங்கள் பேசினாராம். ஆனால் அதுல ஒரு வார்த்தை கூட அன்னை மரியாளை பற்றி பேசவில்லையா. அந்த மறைவுரை முடிந்த உடனேயே அந்த பங்கு தந்தை, ஐயா, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன், 45 நிமிடம் அன்னை மரியாளையும் கானாவூர் திருமணத்தையும் இணைக்காமல் நீங்கள் பேசினீர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த 45 நிமிடத்திற்கு அன்னை மரியாள் இந்த கானாவூர் திருமணத்துல எப்படி உபகாரியாக இருந்தார் என்று மறைவுரை ஆற்றினாராம். ஆம், அன்புமிக்கவர்களே, கானாவூர் திருமணத்துல அன்னை மரியாளுடைய பிரசன்னம் என்பது அந்த குடும்பத்துல குறைந்து போயிருந்த மகிழ்ச்சியை நிறைவு செய்கிற ஒரு பிரசன்னம், அந்த குடும்பத்திற்கு வர இருந்த அவமானத்தை தடுத்த ஒரு பிரசன்னம், அந்த குடும்பம் எதிர்கொண்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் அன்பின் கரம் கொண்டு அந்த குடும்பத்திற்கு உதவி செய்த ஒரு உபகாரியின் பிரசன்னம் என்பதை இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பங்களில் ஆசீர்வாதம் தேவையா? நம்முடைய குடும்பங்கள்ல மகிழ்ச்சியற்ற ஒரு சூழல் இருக்கிறதா? நம்முடைய குடும்பங்கள்ல அவமான சூழல் இருக்கிறதா? அன்புமிக்கவர்களே, அன்னையிடம் செல்லுங்கள், புதுமைகளை என்னவென்று காண்பீர்கள். நிச்சயமாக அந்த அன்னை நமக்கு உபகாரம் புரிவாள் என்கிற இரண்டாவது செய்தியையும் இன்றைய நற்செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. மூன்றாவது அழகான செய்தி என்பது, அன்புமிக்கவர்களே, அன்னை மரியாள் நமக்கு சுட்டி காட்டியது இயேசுவைத்தான்.
அவர் சொல்லுவதையெல்லாம் செய்யுங்கள் என்று இன்றைக்கு பணியாளர்களிடத்துல அன்னை மரியாள் சொன்னதைத்தான் விவிலியத்துல இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். அன்பு மிக்கவர்களே, இந்த உலகத்துல நம்முடைய குடும்பங்களில் ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டுமா, மகிழ்ச்சி நிரம்ப இருக்க வேண்டுமா, அமைதி நம்முடைய குடும்பங்களில் வேண்டுமா, அவமானமற்ற ஒரு சூழல் நம்முடைய குடும்பங்களில் நிகழ வேண்டுமா, வாழ்வே ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமா, அவர் சொல்லுவதையெல்லாம் செய்யுங்கள் என்கிற அன்னை மரியாளுடைய கூற்றிற்கு இணங்க நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு பாடங்களையும் நம்முடைய வாழ்வாக்கி வாழ்கிற பொழுது நிச்சயமாக நிலை வாழ்வையும் நிறை வாழ்வையும் நாம் பரிசாக பெறுவோம் என்கிற அழகான செய்தியையும் இந்த நாள் நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஆகவே இறைவனுடைய அன்பு பிள்ளைகளாய் அவர் நம்மோடு எந்நாளும் உடன் இருக்கிறார், அன்றாட வாழ்வில் நம்மோடு பயணிக்கின்றார். அன்னை மரியாள் நம்முடைய மீட்பிற்கு உதவிக்கரம் நீட்டுகிறாள் என்கிற உண்மைகளை புரிந்து கொண்டவர்களாய் இறை பிரசன்னத்தை உணர்வோம், இறை பிரசன்னத்தில் நடப்போம், நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.